திருப்பூர் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்காக ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட 90 வயது மூதாட்டி மரணமடைந்த நிலையில் பட்டா மாறுதலுக்கு துணை வட்டாட்சியர் லஞ்சம் கேட்பதாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீஸ்வரன். பிரதீஸ்வரன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய நார்னாபுரம் பகுதியில் வசித்து வருபவர் செல்லம்மாள். அவருடைய குடும்பத்தார் மற்றும் 90 வயது உடைய இந்த மூதாட்டியான இவர் வயதான காலத்தால் உடல்நிலை மோசமாக இருந்த நிலையில் தனக்கு சொந்தமான 110 ஏக்கர் சொத்துக்களை பிரித்து கொடுக்க முடிவு செய்துள்ளார். மாதப்பூர் அருகே உள்ள 110 ஏக்கர் பூர்வீக சொத்துக்களை உரிய ஆவணங்களுடன் தனது வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்க பட்டா மாறுதலுக்காக கொடுத்த போது 5 முறை பட்டா மாறுதலை துணை தாசில்தார் ரத்து செய்துள்ளார். இது குறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி குறை தீர்க்கும் கூட்டத்தில் பட்டா மாறுதல் வேண்டும் என மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில விசாரணைக்காக செல்லம்மாளை நேற்று சம்மன் கொடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரக்கூறியிருந்தார்கள். இந்நிலையில ஆம்புலன்ஸ் மூலமாக சுயநினைவு இழந்து படுத்த படுக்கையாக இருந்த செல்லம்மாளை அவரது உறவினர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். மேலும் எங்களுடைய முழு ஆவணங்களும் மூதாதையர் காலத்தில் இருந்து முறையாக இருக்கும் நிலையில் வேறு நபர்களுக்கு ஆவணத்தில் முறைகேடு செய்து நிலத்தை அபகரிக்க துணை வட்டாட்சியர் உடந்தையாக இருக்க முயற்சி செய்வதாகவும் செல்லம்மாள் பெயரில் பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்றால் ஏக்கருக்கு 5 லட்சம் வீதம் 27 ஏக்கருக்கு 110 ஏக்கருக்கு லஞ்சம் வழங்கும்படியும் கேட்டதாகவும் செல்லம்மாளின் மகன் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து வட்டாட்சியர் வெளிவேளையில் பணியில் இருந்ததாகவும் பிறகு உடனடியாக விசாரணை துரிதப்படுத்தி பட்டா மாறுதல் செய்து தருவதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து சம்மனுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு அந்த பாட்டியை அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் ஆம்புலன்ஸில் மரணப்படுக்கையில் இருந்த பாட்டிக்கு சம்மன் கொடுத்து ஆஜராகிய நிலையில் மேற்கொண்டு பாட்டி உயிரிழக்கும் முன்னதாக பட்டா மாறுதல் செய்து தர வேண்டும் என அவரது உறவினர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில சம்பவம் பதில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சுயநினைவு இன்றி உடல்நலக் குறைவு காரணமாக செல்லம்மாள் இன்று காலை அகால மரணமடைந்தார். அவரது உடலுக்கு தற்பொழுது அவர் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் வயதான காலத்தில் சுயநினைவு இன்றி மரணப்படுக்கையில் இருந்த பாட்டியை விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் கொடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் துன்புறுத்தியதாகவும் பகுதி பொதுமக்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.